ஹிட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நில்லு. என்னங்க, ஏன் அதுக்குள்ள எந்திரிச்சிட்டீங்க? சாப்பிட்டு என்னத்தை சாதிக்க போறேன்? உன் பொண்ணை உட்காந்து சாப்பிட சொல்லு. மதி, வந்து உட்காரு. வா. பாரு, நாளையில இருந்து உன் பொண்ண வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்லு. என்னங்க சொல்றீங்க? ஏன் மதிய வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? எல்லாம் காரணமா தான் சொல்றேன். வேலைக்கு போனதெல்லாம் போதும். கல்யாணம் முடிச்சு புருஷன் வீட்டுக்கு போற வரைக்கும் இவ வீட்டோடவே இருக்கட்டும். இப்படி திடீர்னு சொன்னா எப்படி? வீட்டு வாடகையில இருந்து மளிகை சாமான்ல இருந்து எல்லாத்துக்கும் அவ சம்பளத்தை நம்பி தானங்க இருக்கும். ஓஹோ, அப்படின்னா நான் சம்பாதிக்காதவன், எதுக்குமே லாயக்கில்லாதவன்னு என்ன குத்தி காட்டுறியா? இல்லங்க, நான் உங்களை குத்தி காட்டுறதுக்காக சொல்லல. நம்ம நிலைமைய சொன்னேன். நம்ம நிலைமை மாறவா போகுது? விக்கி படிச்சு முடிச்சு வேலைக்கு போற வரைக்கும் இப்படித்தான் இருக்க போகுது. அதுக்காக இவ சம்பளத்தை நம்பியே வாழ்ந்துட்டு இருக்க முடியுமா? இவ கல்யாணம் ஆகி போனதுக்கு அப்புறம் அந்த நிலைமையை சமாளிச்சுதான் ஆகணும். அப்ப நாம என்ன குடும்பம் நடத்தாம பட்னியாவ கிடக்க போறோம்? இத பாரு, என் உடம்புல தெம்பு இருக்கிற வரைக்கும் என்னால உழைக்க முடியும். சரிங்க, இப்ப எதுக்குங்க இப்படி ஒரு முடிவெடுத்தீங்க? கல்யாணம் வரைக்கும் அவ நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வரட்டுமே. இங்க பாரு, இவ அந்த மகிழினி கூட சேர்ந்து வேலைக்கு போறது, அவ கூட பழகிறது எனக்கு சுத்தமா பிடிக்கல. ஏற்கனவே பல முறை அவ சவகாசம் வேண்டான்னு இவகிட்ட சொல்லிட்டேன். ஆனா இவ கேட்க மாட்டேங்கிறா. இப்ப என்ன நடக்குதுன்னு தெரியும்ல? அந்த மகிழினி எவனையோ லவ் பண்றாளாம். சரிங்க, அவ யாரையோ லவ் பண்ணிட்டு போட்டோம். அதுக்காக நம்ம பொண்ணு எதுக்கு வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்றீங்க? நம்ம பொண்ணுக்கு தான் மாப்பிள்ளை பார்த்து நிச்சயம் பண்ணியாச்சே. இன்னும் எதுக்குங்க பயப்படுறீங்க? நான் இவ்வளவு நினைச்சு பயப்படல, அந்த மகிழினி நினைச்சு பயப்படுறேன். அவ யாரையோ லவ் பண்ணட்டும், அத பத்தி எனக்கு என்ன? ஆனா அவளோட சுத்தி இவளுக்கும் கெட்ட பேர் ஆயிடக்கூடாதுல்ல? அப்படி ஏதாவது ஒண்ணு நடந்தா இவளை கட்டிக்க போற மாப்பிள்ளைக்கு யாரு பதில் சொல்றது? ஐயோ கடவுளே, நீங்க எதுக்குங்க இப்படி எல்லாம் யோசிக்கிறீங்க? இப்படி யோசிக்காதனால தானே ஒருத்தி நம்மளை அசிங்கப்படுத்திட்டு போயிட்டா. மறுபடியும் அப்படி நடந்துடக்கூடாதுல்ல? அதுக்கு தான் சொல்றேன், பேசாம நான் சொன்னபடி செய்யுங்க. அதான் எல்லாருக்கும் நல்லது. இவ நாளையில இருந்து வேலைக்கு போக கூடாதுன்னா போக கூடாது. ஏம்மா, இது வரைக்கும் லேப்டாப் இல்லாம சமாளிச்சிட்டு இருக்கம்மா. இதுக்கு மேல லேப்டாப் இல்லாம கிளாஸுக்கு வரக்கூடாதுன்னு சொல்றாங்கம்மா. நான் அக்காவை தான் நம்பிட்டு இருக்கேன். இந்நேரம் பார்த்து அக்காவை வேலைக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு போறாரேம்மா. மா, ஏதாவது சொல்லி அப்பாவை சமாதானப்படுத்துமா. டேய், நீயும் தானே பார்த்த. நான் சொல்ற எதையாவது காதல வாங்குறாரா? அவர் பேசுறதையே தான் பேசிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு மேல நான் என்னடா பண்றது? மீறி பேசினா கோவப்பட்டு இஷ்டத்துக்கு கத்துவாரு. கல்யாணம் முடிவானதுக்கு அப்புறம் மாறிடுவாருன்னு நினைச்சேன். ஆனா இந்த வீட்டு வாசப்படி தாண்டற வரைக்கும் எனக்கு கேவலப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாருன்னு தெரிஞ்சிருச்சு. அங்கங்க பெத்தவங்க குழந்தைங்களோட ஆம்பிஷனுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஆனா இங்க எனக்கு எதுவுமே அமையல. என்னை விட ஒரு துரதிருஷ்டசாலி
எந்த பொண்ணும் இருக்க முடியாது. மதி சாப்பிட்டு போடி.